இந்த பச்சடியில் இனிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு இந்த 5 சுவையும் இதில் இருக்குது. இந்த பச்சடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு சிவஜோதி சமையல். வாங்க இப்போ மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி மாங்காவை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா காஞ்ச பிறகு இது கடலெண்ணெய் விட்டுட்டோம். கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போடலாம். கருவேப்பிலை 2 போட்டுட்டு 2 வரமிளகாய் போட்டுட்டு இப்போ இந்த மாங்காவை இதில் போட்டு நல்லா வதங்கிச்சுது. உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு இது போதும். அதை நல்லா கிளறி விட்டுருலாம். இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் பச்சை வாசனை போகும். அப்போ தான் கொஞ்சம் இது மாதிரி சூட்லேயே கொஞ்சம் போட்டு கிளறிடணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். அடுத்து அந்த தண்ணி போதும் இருக்குது. இப்போ இது நல்லா குழஞ்சி வரும். அந்த டைமில் நான் பாருங்கள், இது தென்னங்கருப்பட்டி. இது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். இதை தான் நான் இப்போ போட போகிறேன். உங்கள்கிட்ட என்ன வெல்லம் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஊரில் இருக்க வெல்லமும் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இதை போடுறேன். அழகாக வெந்துருக்கு. இது கரெக்டான நேரம் என்னென்னா வெய்ய நாள். பாருங்கள், கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வெல்லம் போதுமானது. இந்த இதுக்கு வெய்யனால் நம்ம கூழ் இதெல்லாம் செய்யும்போது இதை சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. இது அப்படியே கரைஞ்சி வரும். கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். அப்படியே கரையும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், குழஞ்சி பாருங்கள். இந்த பச்சடியில் உப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் 5 சுவையும் சேர்ந்துருச்சு. 6வது சுவை கசப்பு இருக்கணும் இல்லையா, அதுக்கு வேப்பம்பூ சேர்க்கல நான். இதுக்கு தான் நம்ம சித்திரை மாதம் ஃபஸ்ட்டு நாள் நம்ம 6 சுவையும் சேரணுன்றதுக்காக இந்த பச்சடியை நம்ம செய்வோம். வாழ்க வளங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.